வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் புரட்டாசி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் எண்ணெயை பயன்படுத்தி கறிக்குழம்பு சுவைக்கு இணையான கத்தரிக்காய் கறிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். அப்புறம் தயிர் சாதத்து கூட ஒரு கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். இந்த கத்திரிக்காய் கறிக்குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தரலாம். 300 கிராம் கத்தரிக்காய், 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 3 தக்காளியவும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், அரை மூடி துருவின தேங்காய், 1 பிரிஞ்சி இலை, 1 இன்ச் அளவு பட்டை, 2 கிராம்பு, 1 நட்சத்திரப்பூ, கொஞ்சம் கல்பாசி, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, அரை ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி துருவின தேங்காய், இது கூட அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டை சேர்த்துடலாம். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த குழம்புக்கு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது அப்படியே நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி 2ஆக கிள்ளி சேர்த்துக்கலாம். அடுத்து 1 நட்சத்திரப்பூ, 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கறிவேப்பிலையை சேர்த்து இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் லைட்டாக வறுத்துக்கலாம். அடுத்து இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி விழுதை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இதில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இந்த ஸ்டேஜில் இது கூட மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த குழம்பை நம்ம 5 நிமிஷம் மிதமான தீயில நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா கொதி வரங்குள்ளேயும் நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கத்திரிக்காயோட காம்பை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டு அதோட அடி பாகத்தில் கத்திரிக்காயோட 3/4 பாகம் உள்ளே போகிற அளவுக்கு இந்த மாதிரி 8 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன கத்திரிக்காயாக இருந்தால் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது மறக்காமல் உள்ள புழு பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் ஒவ்வொன்றா இந்த குழம்புல சேர்த்துட்டு இந்த குழம்புல கத்திரிக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். நான்வெஜ் சாப்பிட முடியாத சில மாதங்களில் இந்த கத்தரிக்காய் கறி குழம்பை செஞ்சு சாப்பிட்டோன்னா நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் நமக்கு அப்படியே கிடைக்கும். நடுவில் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கத்திரிக்காயை குழம்புல நல்லா பிரட்டி விட்டு வேக விடணும். கத்திரிக்காயை இந்த மாதிரி 8ஆ வகுந்து சேர்த்து வேக வைக்கிறப்போ குழம்புல இருக்க உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இந்த கத்திரிக்காய் உள்ள வரைக்கும் இறங்கி நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். அந்த கப்புலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த குழம்புல சேர்த்துட்டு கத்திரிக்காய் உடையாம மெதுவாக குழம்ப நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காயில் நம்ம சோம்பு வச்சு அரைச்சிருக்கிறதுனால அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2லிருந்து 3 நிமிஷம் மிதமான தீயில மூடி நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்க, குழம்பும் நல்லா திக்கா ஆயிடுச்சு. கத்திரிக்காயும் உடையாம நல்லா குழஞ்சு வெந்திருக்கு. கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வெந்திருந்தாதான் நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக இந்த குழம்புல கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான கத்தரிக்காய் கறி குழம்பு தயாராகிடுச்சு. நார்மலாக நம்ம எல்லார் வீட்லேயுமே கத்திரிக்காய் சாம்பார், புளிக்குழம்பு, வத்தல் குழம்புன்னு தான் பண்ணியிருப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சுவையான இந்த கத்திரிக்காய் கறி குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒரே ஒரு தடவை இந்த குழம்பை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி இந்த குழம்பு தான் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.